அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புடையவர்களே, மார்க்கத்தை அறிவோம், மறுமையில் சுவனத்தை அறிவோம் என்ற அழகிய தலைப்பில் நடைபெறும் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மார்க்கத்தை அறிந்து வாழ்வது நம்மை உயர்த்துகிறது, ஹதீஸை புரிந்து நடப்பது நம்மை பாதுகாக்கிறது. இன்று மக்களிடம் இருந்து வந்த சில முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வருகிறார் மார்க்க அறிவில் தெளிவும் ஆர்வமும் கொண்ட நம் அன்பு சகோதரி ஐஷா சித்திகா. அவரை அன்புடன் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு மார்க்க சம்மந்தமாக ஒரு சின்ன கேள்வி இருக்குப்பா. ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம நோம்பு நோக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் பொய் சொல்லிடுறோம், இன்னும் சில நேரங்களில் தவறான செயல்களும் நடக்கிறது. அப்படின்னா நம்ம நோன்பு முழுமையாகுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐ யதா தஆமஹு வ ஷராப். யார் பொய்யான பேச்சையும் தவறான செயல்களையும் விட்டுவிடவில்லையோ அவர் அல்லாஹ்விற்காக பசித்திருப்பதோ தாகத்திருப்பதோ எந்த தேவையும் இல்லை. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நோன்பு என்பது வயிற்றை மட்டும் கட்டுப்படுத்துவது அல்ல, நம் நாவையும் காக்க வேண்டும், நம் நடத்தையும் திருத்த வேண்டும், நம் மனதையும் சுத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நோன்பு அழகாகும். மாஷா அல்லாஹ், மிக தெளிவான மற்றும் சிந்திக்க வைக்கும் விளக்கம். ஜஸாக்கல்லாஹ் சகோதரி. இப்போது நம்முடன் இரண்டாவது காலர் இணைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குதுங்க. நம்ம நோன்பு வைத்திருக்கோம். நோன்பு வைக்கும்போது யாராவது நம்மளை திட்டினாலோ அல்லது சண்டைக்கு வந்தாலோ நம்ம என்ன செய்ய வேணும்? கேள்வி கேட்டீங்க சகோதரி. இந்த கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். وَإِذَا كَانَ يَوْمُ صَوْمِ أَحَدِكُمْ فَلَا يَرْفُثْ وَلَا يَصْخَبْ فَإِنْ سَابَهُ أَحَدٌ أَوْ قَاتَلَهُ فَلْيَقُلْ إِنِّي صَائِمٌ. அதாவது உங்களில் ஒருவர் நோன்பிருக்கும் நாளில் அவர் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சத்தமாக சண்டை செய்யக்கூடாது. யாராவது அவரை திட்டினாலும் சண்டைக்கு வந்தாலும் அவர் நான் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும். இதன் அர்த்தம், அவன் என்னை திட்டினாலும் நான் திரும்ப திட்ட மாட்டேன், அவன் சண்டைக்கு வந்தாலும் நான் திரும்ப சண்டை செய்ய மாட்டேன், ஏனெனில் நான் நோன்பாளி என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து விலக வேண்டும். இதுவே பாவத்திலிருந்து தவிர்த்திருந்தல் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், மிக அழகான ஹதீஸ், அடிப்படையிலான தெளிவான பதில். இப்படிப்பட்ட மார்க்க விளக்கங்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஜஸாக்கில்லாஹ் சகோதரி. புண்ணியத்திற்குரியர்களே, நோன்பு என்பது பசியை மட்டும் பொறுத்திருப்பது இல்லை, கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது, யாராவது காயப்படுத்தினால் மன்னித்து விடுவது, சண்டை வந்தால் விலகி நிற்பது, யாராவது திட்டினாலும் கேட்டு கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது, பொய் சொல்லும் வாய்ப்பு வந்தால் உண்மையை தேர்வு செய்வது. இதுவே நோன்பின் அழகு. மார்க்கத்தை அறிந்தால் மனம் உயர்கிறது, ஹதீஸை புரிந்தால் வாழ்க்கை திருந்துகிறது, குர்ஆன் வழியில் சென்றால் மறுமை பாதுகாக்கிறது. அதனால் மார்க்கத்தை அறிவோம், மறுமை சுமணத்தை அடைவோம். பசியுடன் அல்ல, சுத்தமான மனதுடன் இந்த ரமதானை நிறைவே செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் நோன்பையும் நம் முயற்சியும் நம் மன மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.